வாட்டர்ஃபாலை பற்றி எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? அது வந்து இன்னொரு விஷயம். அந்த நாங்கள் பைக் பார்க் பண்ண இடத்துலேருந்து அவ்வளோ பெரிய தூரம் இல்லை. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃபோன். அப்போ ஈழங்கட்டையானவா ஹாவான்னு சொன்னால் சிங்களத்தில் வந்து முயல்னு அர்த்தம். ஸோ அந்த ஹாவாகலைக்கு ஹாவாகலைன்னு பேர் வந்துச்சுன்னா, ராவணன் வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலையில் பேர் சரியாக தெரியலை. அந்த மலையிலேருந்து முயலை பிடிக்கிறதுக்கு போன டைம் வந்து ஒரு அம்பு விட்டுருக்காரு. அந்த அம்பு இந்த மலையில் பட்டு போயிருக்கோ சம்திங். முயல் பிடிக்க போன ஒரு கதை தான். அந்த முயல் பிடிக்க போனதுனால, அந்த கதை நடந்ததுனால இந்த மலைக்கு ஹாவாகலைன்னு பேர் வந்திருக்கு. இதுக்கு போத அப்போ என்ன பேர்னு கேட்பீங்க. இதுக்கு போத என்ன பேர்னா சஹாகலை. அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே மருவி ஹாகலை. அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஹாவாகலைன்னு வந்திருக்கு. நார்மல் டைமில் வந்தால் டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் ஒரு 7 o'clock வந்தோம். அப்போ டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் ஆகிருக்குல்ல, அதனால் ஃப்ரீயாகவே உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ நீங்களும் ஃப்ரீ பார்த்துட்டு இருக்குது. நீங்களும் ஃப்ரீயாக வரணுன்னா மார்னிங் ஒரு 7 மணி 8 மணிக்கு வாங்க. ஸோ இப்போ நாங்கள் கிளம்புறோம். இப்போ போயிட்டு கீழ்ஸில் சாமானுங்க வாங்கிட்டு அப்படியே போகிறோம் ஹாவாகலை ஹைக் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் சாமான்லாம் வாங்கிட்டு ஹாவாகலை ஸ்டார்டிங் போயிட்டு நம்ம மேப்பில் அடிச்சிங்கன்னா வரும். ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். கூகுள் மேப் கொஞ்சோன்னா சொத்த போயிருக்கும். அதில் ரோட் இருக்குது, ஆனால் அதில் இல்லைன்னு காட்டுது. நினைக்கிறேன் பாலம் வந்து பார்த்தா புதுசாக போட்ட மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாவாகலைன்னு கேட்டோம், ஆனால் அவங்க சொன்னால் ஹாகலையான்னு கேட்டாங்க. இன்னும் அந்த ஆக்கள் பழைய பேர் தான் கூப்பிட்றாங்க. பார்ப்போம். अरे ना අපි දැන් යනවා ආවාගල. ආගල. அடி சரி, இப்போ நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம் போகிறதுக்கு. அப்படி அந்த பாலம் தாண்டி வரும்போது மேலே ஒரு கல் வேறாலான படி மாதிரி ரூட் ஒன்று இருக்கும். அதில் எப்படி ஏறி வந்தால் தேயிலை தோட்டம் ஒன்று செட் ஆகும். அந்த தேயிலை தோட்டத்தால் அப்படியே மேலுக்கு போகணும். அறுதிங்க வாடியே அப்படியே தேயிலை தோட்டத்தில் வந்தோன்னா இந்த கூடாரம் கிடைக்கும். கூடாரத்தில் அப்படியே போகணும். ஃபுல்லாக செத்தாச்சு. சின்ன ரெஸ்ட் ஒன்று. It's like it's really harder than we thought, no? Huh? And because of the rain. The one issue is like suddenly the rain came. Other one is like it's like straight, like 90 degrees angle. Mamata. Pallata me ande giyo. Seta kalaවට ආවේ. හරිනේ. දාගන්නවා දායි. ඔව් බලන්න. මෙතනින් වතුර පුරව ගන්න කිව්වනේ. ඔව්. හරි.
इतनी पर से उतरना है क्यों मैं अंडे होता हूँ எஸ்கலேட்டர் ஒன்று போட்டால் முடிஞ்சு தானே அதெல்லாம் இவன் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். கவர்மெண்ட் இதுக்கு அடிக்கிறான் அதுக்கு அடிக்கிறான் டேக்ஸு அடிச்சா ஒரு எஸ்கலேட்டர் 2000 மேலே ஏறிக்கிட்டு இருக்கோண்டா. அவனை கேட்டால் கிட்ட இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு அவன் பொய் சொல்கிற மாதிரி இருக்குது. ஜெரேமியாவை கூட்டிகிட்டு வந்து ஏற்றிருக்கா செத்துருப்பான். மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறான்டா அவன். அடுத்து அவன் கேம்ப் போட்டு உள்ளே தூங்கிக்கிட்டு இருப்பான். தெங்கனா வந்துடும் படைக்கிறப்பா அடி தீபம்பா ஏகதேவன் මේ ඔබට හරි පලට කිය චොකලට් කීපයක් අරගෙන හරි තරහලතුව. If you come into hike, get a rave and do rave. මං හැදුවේ අර නියුට්‍රි බාස් තියෙන ඒව ගන්න ඒව තිබ්බේ නෑ මං ගියේ. අර 4GB 8GB එකනේ 8GB 4GB කිල්ලේ සමෝසාගේ සමෝසා සමපෝසා අඩේ බල සමපෝසාවත් කියන්න හයිවේ උඩ කොට செத்து போயிட்டோம். லிட்ரலி செத்து போச்சு. போய் அபம்பா අපි ගිවප් කරන්න නෑ මචං. බොඩ්ඩක් හවස් වෙලා යන් කියලා කිව්වේ. නෑ නෑ හවස් වෙලා උඩට යන් කියලා කිව්වේ. අපි ටියුස්ඩේ නිවාඩු උද්දාම්. සික්ලි හෙට ඉදොර ටික නගිමු. අඩ ஒரு செகண்ட்ல பாய்ந்துட்டே தானே ரூட் இல்லைன்னு නාන්න මම නම් ඔතන රූට් එකක් නැත්තම් ආයි ඇවිදගෙන ඔතන යන්නේ මෙතන රෝල් වෙලා ඉවම යනවා. එළම ලෑන්ඩින් ඌ කියප ගවුණාද මොකද්ද ඔබ කිව්වා වගේ රූට් එක නැත්තම් ඌ මේ රෝල් වෙලා යයියා තව ගස් 10යි අඩු ගස් 10 කීනේ ඔක අඩි කීයකට සැරයක් ගස් 10 තියෙන්නේ ගස් 10 දැන් විනාඩි 5යි අර පේන දුර எங்க சரியா ஒரு நேர் ரூட் வருதா பாரு நாய். அடே பேப்பரா குடிப்ப இதை சூடாக்குனா ரைட் சாப்பாடு. காட்டுக்குள்ள புளியெல்லாம் இருக்காண்டா. ஓடா புளி அப்படியே வலிக்கிட்டு போகும். சுடு தண்ணியில் வேக விடாம வேந்துக்கிட்டு இருக்கேன். ஆடியோ கேட்குறது சொல்லு.
பேகை தூக்கி வீசிட்டு பேகை போட்டு வரையாடு. අඩ මේක යනවා බං අරු. ඔව් මට මතක. යා යා. මේ හරිය වැඩි ලෝල් එක මේ ලාභී කරේ. හරිනේ. අර්ථිනි පල්ලෙහාට આવත් මෙතන. ඔව්. මිරවුනා. हाँ आई दे को गुणी केरला आवने අර මේ වගේ තිබ්බනම් හොඳයි බා. හා පාර අයි කන්දක්ද අම්මට සිරි रहा चेक करके बांधना नहीं मैंने गीत बोला नहीं जानने ओके जानने एक इतना मार नहीं जानने अंदर अरे ஒரு ஏரியா பார்த்து டென்ட்டை போட வேண்டியதுதான். அடே ஃபைனலி மேலே வந்தாச்சு. ஸ்டீவ், how you feel? Feel good bro. So much struggle neighbor. Finally we reached it. வேற லெவல்ல இருக்கு. ඒ මේ හරියත් ගන්න පුළුවන් බා. ඔව් මේ හරිය ගහම මන්න කියන්නේ. පොඩ පොඩ ගල තියෙනවා ඉතින්. என்னன்னா யோசிக்கிறப்ப இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கல்லு கல்லா இருக்கு. அதுதான் என்ன மாதிரின்னு யோசிக்கிறேன். කොහොමද ඉතින් ට්‍රිප් එක? අති විශිෂ්ටයි. කොහේ තමයි දුවන්නේ? කොමේ තමයි. කොහේ? பின்னுக்கு அப்படியே சன்செட் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி பலி கொமே ஸ்பான்சர் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்படியே ஸ்டீவ் வந்து குச்சியெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி இந்த டென்ட் வாங்கினதுக்கு கேம்ப் பண்ணிட்டோம். அது டென்ட் வாங்கினதை விட மேலே தூக்கிட்டு வந்ததே கேம்ப் பண்ணிட்டோம். சன்செட் ஆகிறது வேறு லெவலில் இருக்கு. ஸ்டீவ் பலாகண்ணா அது வந்து அப்படியே அந்த விக்டோரியா டேமுக்கு போகிறது. நீங்கள் அந்த மஸ்கலியா வ்ளாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இந்த வந்த ஏரியா தான்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உழுகு பற்றி நடு விறகு வந்து எரிஞ்சு கொண்டு இருக்கு. என்னோடய ஃபுல் டார்கெட் என்ன, நான் நடு விறகு எரித்து 2 உடைக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நாங்கள் நைட் என்ன கில்மாஸ் செய்கிறோம். நீ மெனுவை சொல்லுங்க பாப்பா. டின்னர் மெனு. டின்னர் மெனுவை சொல்லுங்க. டின்னர் மெனுவா? இன்னைக்கு நூடுல்ஸும் சாசேஜஸ் ஃப்ரை. சுட சுட நூடுல்ஸ். sausage taste. අත්තකේ බබ්බා. Butter. සිරාට. Sausage is egg taste. ඒක නම් නියමයට තියෙනවා. නූඩල්ස් එක නූඩල්ස් එක බලන්න. ඒක තමයි පොඩ්ඩක් මේ බොයිල් වෙන එක වැඩි වගේ. වැඩි වෙලානේ. ඔක අර එළියට වතුර වැඩියෙන් දාලා. වතුර වැඩි. அப்படியே மூன் லைட் பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த நெருப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டு பிளேன் டீ சூடாகிக்கிட்டு இருக்கு. பிளேன் டீ குடிச்சு அது ஒரு வேறு ஃபீல். நீங்கள் வந்து அனுபவிச்சா மட்டும் தான் தெரியும் எல்லாருக்கும். Sleepless night. Sleepless nights. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி. மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு வெளியில். நாங்கள் டென்ட் போட்ட இடம் கொஞ்சம் குழி இருந்தது. அந்த குழியிலலாம் தண்ணி சேர்ந்து டென்ட்டுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு டென்ட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. அப்பயும் வடி தூங்கிட்டு இருக்காரு. என்ன செய்யறேன்னு தெரியாம உட்காந்துருக்கோம். ஃபுல்லாக இருட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இருந்து முதுகோலினாலே வெளியில் வந்து நின்று பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம். எப்படா வீடியோ வலி ஃபுல்லாக வெள்ளத்தில் குளிச்சு என்ன வச்சது வாரத்தை விடிகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. ராகு மழை பெஞ்சு டென்ட்டுக்குள்ளே வந்து தள்ளி தூக்க விடாம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எல்லோரும் சன்ரைஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சன்ரைஸுக்கான ஒரு நாளைக்கு இன்னும் 6 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு சன்ரைஸ் பார்க்காம போகிறது இல்லை. ஃபைனலி சன்ரைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நான் எப்போயாச்சும் போடுற வீடியோ எப்போயுமே உங்களுக்கு காட்டும். See you, bye bye.